இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உள்ள இருக்கிறோமோ அவ்வளவு வேகமா ஆட்சிக்கு வர்றோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் கடந்த 18ஆம் தேதி இரவு கோவில்பட்டி கிருஷ்ணன் கோயில் திடலில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலர் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் GV மார்க்கண்டேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் GV மார்க்கண்டேயன் பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து பேசிய உரை மிரட்டும் வகையில் இருந்ததாக தாவேகா கோவில்பட்டி தொகுதி மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் தூத்துக்குடி SP அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி அதிகாலை மார்க்கண்டேயன் MLAவை கைது செய்து தூத்துக்குடிக்கு அழைத்து சென்றனர். மாவட்ட காவல் அலுவலகத்தில் வைத்து அவரிடம் 13 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். பின்னர் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தி முடித்து உடல் தகுதி சான்று பெறப்பட்டு தூத்துக்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 இரவு 8 மணியளவில் ஆஜர்படுத்தினர். அங்கு 1 மணி நேரம் இருதரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து MLA மார்க்கண்டேயனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். அப்போது மார்க்கண்டேயன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஜாமீன் மனுவை உடனடியாக தாக்கல் செய்தனர். ஜாமீன் மனு மீது 22ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி இரவு 11 மணியளவில் MLA மார்க்கண்டேயனை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் போலீசார் அடைத்தனர். இந்நிலையில் 22ஆம் தேதி அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை பகல் 12 மணியளவில் தூத்துக்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 தொடங்கி நடைபெற்றது. அப்போது மார்க்கண்டேயன் MLAவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். போலீசார் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து மார்க்கண்டேயன் MLAவை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து அழைத்து வந்து பிற்பகல் 3 மணியளவில் தூத்துக்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து மார்க்கண்டேயன் MLAவை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்து 2:20 மணியளவில் தூத்துக்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது பொதுக்கூட்டத்தில் மார்க்கண்டேயன் MLA பேசிய கருத்துக்கள், அந்த கூட்டத்தில் பங்கேற்ற திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்த கோவில்பட்டி MLA கருணாநிதி ஆகியோர் தூண்டுதலின் பேரில் பேசினாரா என விசாரிக்க வேண்டியுள்ளது. ஆகவே மார்க்கண்டேயன் MLAவை 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டுமென போலீஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டது. மார்க்கண்டேயன் தரப்பில் காவல்துறையினர் தன்னை கைது செய்த நாளன்று சுமார் 13 மணி நேரம் விசாரணை செய்திருக்கிறார்கள். 170க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டுள்ளார்கள். மேலும் அவர்கள் கொடுத்த ஆவணங்களில் கையெழுத்து போட்டுள்ளேன். மேலும் விசாரணை செய்ய இந்த வழக்கில் ஒன்றும் இல்லை என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது மார்க்கண்டேயன் தரப்பு மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை எடுத்து வைத்தனர். மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர்கள், இந்த வழக்கில் அவரது பேச்சு எந்தவித நோக்கமும் இல்லாமல் பேசப்பட்ட பேச்சு, காவல்துறையினர் முறையற்ற வகையில் அவரை கைது செய்து உள்ளனர், எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டனர். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர், தமிழக முதல்வர் குறித்து மிரட்டல் விடுக்கும் வகையில் மார்க்கண்டேயன் MLA பேசியுள்ளார், எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுமதி மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு மற்றும் காவல்துறை காவலில் எடுத்து விசாரிக்க கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு என 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். பின்னர் காவல்துறையினர் மீண்டும் சிறையில் அடைப்பதற்காக மார்க்கண்டேயனை காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்றனர். அப்போது நீதிமன்றத்தில் கூடியிருந்த ஏராளமான மார்க்கண்டேயன் MLA ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினரை அவர் சந்தித்தார். அப்போது அவர்களிடம் அவர் கூறுகையில், எவ்வளவு நாள் நான் உள்ளே இருக்கிறேனோ அவ்வளவு வேகத்தில் நாம் ஆட்சிக்கு வருவோம் என தெரிவித்தார். மேலும் சிறைச்சாலை நன்றாக இருப்பதாகவும் அங்கே 25க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தன்னிடம் உள்ளதால் அதை படிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தன்னை யாரும் பார்க்க வரவேண்டாம் எனவும் அவர் கூறினார். பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரை பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு போலீசார் அழைத்து சென்றனர்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.